ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் தான், அதான் ஹரியானா ஜெயிச்சிச்சு, என்ன கபடி தான் அப்படிங்களா? ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன பேசுகிறாங்க சொல்ல வேணாமா? ரைட். ஜெய்தீப் அவங்க கேப்டன், கோச் மன்பிரீத், 2 ஓனர்ஸும் வந்திருந்தாங்க. அண்ட் யார்கிட்ட என்ன கேட்டேன்னு கடகடன்னு சொல்லிடுறேன். மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க தெரியும். நைட்டு ரிவ்யூ போட்டோம், பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் இன்னொரு சேனல் பாலா ஸ்பீக்ஸில் வந்து டாப் 10 மொக்க படம், தமிழ் படமும் மொக்க ஹிந்தி படமும் இந்த வருஷத்தில் வந்ததை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்துடும். ஜெய்தீப்டே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன கேட்டாங்க. ஜெய்தீப் கேப்டன்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் ஜெய்தீப் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வந்த நீ, எப்படி தேவாங்கா ஸ்டாப் பண்ணீங்க? தேவாங்கா நான் என்ன கோச் என்ன சொல்லி கொடுத்தாரு உனக்கு, கொஞ்சம் சொல்லு அப்படின்னாங்க. சொன்னார், நாங்கள் ஏற்கனவே 2 மேட்ச் விளையாட்டுவாங்க லீகில், அனலைஸ் பண்ண கம்ப்ளீட் அவங்களோட வீக்னஸும் அவங்களோட மிஸ்டேக்கும் கோச் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு தேவாங்க எப்படி அவுட் பண்ணணும்னு. அந்த கோச் சொன்னதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், உன்னோட செலிப்ரேஷன் ஒரு மாதிரி லாஸ்ட் ரைடு நீ போய் அப்படி பண்ணி அது என்ன ஸ்டைல் தாயே அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் சிரிச்சாங்க. ஒன்று ஓனரு எல்லாருமே. அப்புறம் சொன்னார், அது இன்ஸ்டன்ட் மோமெண்ட்டில் எனக்கு தோணுச்சு ஹாப்பினஸை காட்டுறதுக்கு. அண்ட் அவுட்டாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் தான் போயிருக்கோம், அதனால தான் நான் அப்படி செலிப்ரேட் பண்ணேன். வி வேர் இன் அ குட் மூட் அப்படின்னாப்புல. அவ்வளோதான் இவர்கிட்ட கேட்ட கேள்வி. கோச்சுக்கு போகும். கோச்சிட்ட என்ன கேட்டாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் எங்களால் நிறைய வீடியோ போட முடியுது, ஏன்னா அவ்வளோ வியூஸ் இல்லை, உங்களுக்கு தெரியும். அண்ட் நாராயணன்ற ஒரு 48 rupees, தேங்க்யூ நாராயணன். ஹரிஹரன் 40 rupees, தேங்க்யூ ஹரிஹரன். ஈஸ்வரமூர்த்தின்ற ஒரு 40 rupees, தேங்க்யூ ஈஸ்வரமூர்த்தி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன், ஒரு அமுக்கு 40 rupees தான். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சரி, விஷயத்துக்கு போயிடலாம். ரைட், கோச்சை கேட்டாங்க. அப்புறம் கோச் ஃபஸ்ட்டு கப் ஹரியானாக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜெய்தீப் ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணார், டீம் ரொம்ப நல்லா விளாண்டாங்க, கப்பு ஜெயிச்சிட்டோம், இதோட எனக்கு வேறு என்ன வேணும் ஆஸ் அ கோச்சா அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், போன சீசன் சில்வர், இந்த சீசன் கோல்டு, அதை பற்றி டெல்மி த ஜேர்னி, அந்த ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு. பிகேஎல் 10 போன சீசனில் நாங்கள் டிஸப்பாயிண்டடு, நான் கப்பு ஜெயிக்காதது. பட் அந்த மேட்ச்சில் நடந்த நிறைய மிஸ்டேக்கெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஹோல் இயர் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 325 ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஷாதுல் மட்டும்தான் எங்கள் டீமில் இல்லை போன சீசனு, அவரை நாங்கள் எடுத்தோம். ஸோ கார்னரில் எங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் நாங்கள் ஷாதுல் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் சொன்னோன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்ஷனில் 2 நியூ ரைடர் எடுத்தோம். எப்போதுமே ஐ ஹேட் அ விஷ், சில்வரை கோல்டாக மாற்றணும்னு எனக்கு முதலேருந்தே ஆசை. அதனால் ரொம்ப ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டோம். அதுக்கு பிளேயர்ஸும் ஒத்துழைச்சாங்க. அண்ட் 3 சில்வர் மெடல் வச்சுருக்கேன் இருக்கார் இவர். ஆமாம், ஆஸ் அ பிளேயராக ஒரு கோச்சாக ஞாபகம் இல்லை எனக்கு. சொன்னார் 3 சில்வர், இதுதான் ஃபஸ்ட்டு கோல்டு. அண்ட் கீப் சேயிங், பிளேயர் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம், கப்பு ஜெயிச்சு தருவோம்னு த்ரூ அவுட் சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னாரு. ஹம் நஹி தோ கோய் நஹி அப்படின்னு சொன்னியே, அதை நீ ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லி எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு ஹம் நஹி தோ கோய் நஹி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் இல்லைன்னா யாரும் இல்லை, அதான் நாங்கள் தான் ஜெயிப்போம், வேறு யாரும் ஜெயிக்க முடியாது, டேரெக்டாக சொன்னது. முதல்ல சொன்னார் பேருக்கு. எஸ், நான் அப்படி சொன்னேன், ஏன்னா எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இந்த குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு 2 மேட்ச் இருந்தது, அது யூபி அண்ட் மும்பா. ஸோ எனக்கு தெரியும் மோஸ்ட்லி இதில் யாராவது ஒருத்தர் தான் எங்களுக்கு செமிஃபைனலில் வருவாங்கன்னு. ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி, அப்போதுலேருந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணால் அது பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. முதலே குவாலிஃபை ஆனது, யூபி கூட செமிஃபைனல் விளாண்டோம், ஜெயித்தோம். ஃபைனல் பாட்னாவில். அண்ட் ஏற்கனவே நாங்கள் 2 வாட்டி ஜெயிச்சிருக்கோம் லீகில். ஸோ தேவாங் மட்டும் தான் நிறுத்தணும். எனக்கு நல்லா தெரியும், தேவாங் வந்து ரைடு ரொம்ப பிரமாதமாக எடுப்பாப்புல. 6 டிஃபென்ஸ் 7 டிஃபென்ஸ் இருக்கும்போது ஈஸியாக பிரமாதமாக எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் 2-3 பேர் இருக்கும்போது சூப்பர் டேக்கிள் அந்த மாதிரி இதில் கஷ்டப்படுவார். அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, இது 6-7 பிளேயர் இருக்கிற மாதிரி. பட் நான் சொன்னேன், இவர் ஆங்கிளை பிடிச்சிடுங்க, அவர் கஷ்டப்படுவாருன்னு. அதை தான் ஷாதுல் பண்ணார். நீங்கள் முழுக்க ஞாபகம் இருக்கும், ஃபஸ்ட்டு ரைடை தேவாங்க ஆங்கிளில் தான் பிடிப்பார், அவுட் ஆவார். ஆங்கிளை பிடிங்க, அவர் நெளியறதுக்குள்ளே எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஆங்கிள் வேறு எங்கே பிடிச்சாலும் நழுவிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு ஆங்கிளில் பிடிங்கன்னா ஷாதுல் அதுக்கேற்ற மாதிரி நேராக ஷாதுல்கிட்ட தான் போனார். அதை நான் எதிர்பார்க்கலன்றார். ஒரு இவர் இந்த பக்கம் போயிருந்துருக்கணும், இந்த கார்னருக்கு பதில் அந்த கார்னர். எனிவே, அண்ட் எதிர் டீம் வந்து எடுத்தோடனே பிஹைண்டில் இருந்தால் டிஃபிகல்ட் டு கம் அப், மேலே வர்றது கஷ்டம். அதனால் ஆங்கிளில் பிடிங்க, ஈஸியாக அவரை டேக்கிள் பண்ணலான்னு அதான் பண்ணாங்க. 40 minutes ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க பசங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நல்லா பண்ணாங்க பசங்க, ஹாப்பினாங்க. அப்புறம் சொன்னாங்க, பாட்னா ஒரு யங் டீமு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீமு, அண்ட் நீ ஏற்கனவே பாட்னா மேட்ச் கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்க, இப்போ நீ அவங்களுக்கு எதிராக ஜெயிச்சிருக்க, அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க சொன்னார். ஃபைனல் டஃப்பாக இருக்குன்னு தெரியும், வீணும் பாட்னா பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா விளையாடிட்டு தான் இந்த ஃபைனலுக்கே வந்திருக்காங்க, சின்ன டீம் கிடையாது. ஒன் சைடடாக ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை கிடையாது.
மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் போகும் தெரியும். ஏன்னா ஃபேன்ஸ் ஸ்டேடியத்துக்கு வந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், டிவி ஆடியன்ஸ் ஆகட்டும், எங்களோட ஃபேன்ஸு யாருமே ஒன் சைடட் கேம் விரும்ப மாட்டாங்க ஃபைனலில். ஸோ அதான் நெக் அண்ட் நெக்கு போச்சு. 2 குட் டீம் பிளேட். அதனால தான் ஃபைனல் கடைசி மூமெண்ட் வரைக்கும் போச்சு. ஒன் சைடடாக வேண்டான்னு தான் நாங்கள் முதலேருந்தே முடிவு பண்ணதுன்னாரு. அண்ட் 2 டீமே ஜோஷோட தான் நாங்கள் விளையாண்டோம் ஃபைனல்னால. அண்ட் யார் கம்மி மிஸ்டேக் பண்ணாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க தெரியும். நானும் உங்கள்கிட்ட அடிக்கடி அதான் சொல்லுவேன். லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் யாரும் விளையாடவே முடியாது. ஏதாவது கம்மி மிஸ்டேக் பண்ணுங்க, ஜெயிங்க. ஸோ கம்மி மிஸ்டேக் பண்ண நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அப்புறம் நீங்கள் பார்ட்னர் டீமை பற்றி கேட்டிங்க. ஐ ரெஸ்பெக்ட் பார்ட்னர் டீமு, பார்ட்னர் ஓனர்ஸ், பார்ட்னர் ஃபேன்ஸ் எல்லாருமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். அவங்களுக்காக நான் ட்ராஃபி ஜெயித்தேன் PKL 3ல். அண்ட் यूमुम्बाटा ஜெயிச்சோம் ஃபைனல் 31-28 பாட்னாக்காக. ஆஜ் மே वो कप छीन के वापस ले गया है. அதாவது அந்த கப்பை இன்னைக்கு நான் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு வந்துட்டேன் ஹரியானாக்காக. இதுதான் அவர் சொன்னது. மொத்தத்தில் தான் அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள். ஒரே பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.